திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 17 பாயிரம் பகுதி 16. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தின் முதல் பகுதியான பாயிர பகுதியில் கடவுள் வணக்கம் என்ற பகுதியில் நாமகள் துதியினை அடுத்து திருநந்திதேவர் வணக்கம் அமைந்திருக்கின்றது. திருக்கயிலை மலையை காவல் காத்து வரும் நம் குரு மரபுக்கு எல்லாம் முதல் குருநாதர் நந்தியம்பெருமான். அந்நந்தியம்பெருமானை போற்றுவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல் வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப்படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பை ஆக்கும் நந்தியம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்பாம். திருநந்திதேவர் திருக்கயிலை மலையை காவல் காக்கும் திருப்பணி பூண்டவர். அபர பரமேஸ்வரர் என்று போற்றப்படுபவர். நம் குரு மரபுக்கு எல்லாம் முதல் குருநாதராக இருப்பவர். திருக்கயிலாய பரம்பரை குரு சந்தானத்தின் முதல் குரவராக இருப்பவர் திருநந்திதேவர். அவருடைய சீடர் சனத்குமாரர், அவருடைய சீடர் சத்தியஞான தரிசினிகள், அவருடைய சீடர் பரஞ்சோதி முனிவர். இந்நால்வரும் அகச்சந்தான பரம்பரை என்று போற்றப்படுபவர்கள். சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றவர் நந்தியம்பெருமான். எனவே சிவபெருமான் பரகுரு. அவரிடமிருந்து உபதேசம் பெற்ற திருநந்திதேவர் முதல் பரஞ்சோதி முனிவர் வரை இருக்கின்ற அகச்சந்தான பரம்பரை குருமார்கள் நால்வரும் பராபர குரு என்று போற்றப்படுபவர்கள். பின்னர் பரஞ்சோதி அடிகளின் மாணவராக ஸ்ரீ மெய்கண்டதேவநாயனார், ஸ்ரீ மெய்கண்டதேவநாயனார் தொடங்கி அவருடைய மாணவர் ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியார், அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார். இந்த நால்வரும் புறச்சந்தான குரு பரம்பரை என்று போற்றப்படுபவர்கள். எனவே இவர்கள் அபரகுரு என்று அழைக்கப்படுபவர்கள். அனாதி மெய்கண்டார் வழி வந்ததனால் சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு மெய்கண்ட சாஸ்திரம் என்று திருநாமம். இப்படி நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருவாக இருப்பவர் திருநந்திதேவர் நந்தியம்பெருமான். அவர் சிவபெருமானைப் போலவே 3 திருக்கண்களும் 4 திருக்கரங்களும் மானும் மழுவும் நீலகண்டமும் என்று திருத்தோற்றம் தருபவர். அவரே முதல் குருநாதர். அடியார்களுக்கு பொய் போக வாழ்வு அனைத்தும் பொய் என்று காட்டி அவற்றினை அகற்றி மெய்போக வீடு உதவி முக்தி நிலையிலும் பலவாற்றாலும் பரம்பொருளுக்கு இந்த ஆன்மா அடிமையாம் என்பது தோன்ற விளக்கி நிற்பவர். திருக்கயிலை மலையில் எம்பெருமானை தரிசனம் செய்வதற்காக தேவர் கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக தொகை தொகையாக வந்து சேர அவர்களையெல்லாம் தம் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற வேத்திரப்படையால் ஒழுங்குபடுத்துபவர் நந்தியம்பெருமான். அப்படி ஒழுங்குபடுத்துதனால் தேவர்களின் கிரீடங்களிலே இருக்கின்ற இரத்தினங்களும் பல்வேறு முத்துக்களும் கற்களும் சிதறி கீழே விழுந்து நிற்கின்றன. அவ்வாறு சிதறிய இரத்தினங்களே குப்பைகளாக ஆகிவிடுகின்றன. அதனை திருத்தொண்டர்கள் திரு அலகிட்டு இந்த குப்பைகளை நீக்குகின்றார்கள். அவ்வாறு திருக்கயிலை மலையில் எம்பெருமானை தரிசிக்க வரும் தேவர்களையெல்லாம் தம் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற பிரம்பு என்ற வேத்திரப்படையால் ஒழுங்குபடுத்தி திருப்பணி புரிந்தருளுகின்ற திருநந்திதேவரினுடைய திருவடித்தாமரைகளை சிரத்தில் சூடுவாம் என்பது இத்திருப்பாட்டின் பொருள். நந்திதேவர் வணக்கத்திற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் துதியினை அமைக்கின்றார். அத்திருப்பாடல் பின்வருமாறு: கடியவிழ் கடுக்கை வேணி தாதை போல் கனல் கண் மீன கொடியனை வேவ நோக்கி குறை இறந்தனை யான் கற்பிற்பிடியன நடையாள் வேண்ட பின் உயிரளித்துக் காத்த முடியணி மாடக் காளி முனிவனை வணக்கம் செய்வாம் என்பது திருப்பாடல்.
வாசனையோடு மலர்ந்த கொன்றை மலர் மாலையை அணிந்த ஜடாமுடியை உடையவர் சிவபெருமான். அச்சிவபெருமானுக்கு திருக்குமாரராகும் பேற்றினை பெற்றவர் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். மகனறிவு தந்தை அறிவு என்பதற்கு ஏற்ப சிவபெருமான் புரிந்தருளிய திருவிளையாடல் அருள் செயல் போன்றே அவருடைய திருக்குமாரரான திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையாரும் திருவருள் புரிகின்றார் ஆன்மாக்களுக்கு. சிவபெருமான் அடியார்களின் பொருட்டு யோகத்தில் அமர்ந்திருக்கின்றார். தனக்காக அல்ல, அடியார்களுக்கு யோக முக்தி உதவுவதற்காக எம்பெருமான் யோகத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அதற்கு மாறாக பிறப்பு இறப்பு என்பதற்கு காரணங்களாகும் போகத்தை எம்பெருமான் புரிய வேண்டும் என்று தீங்கு செய்ய புகுகின்றான் மன்மதன். அந்த மன்மதனை எம்பெருமான் தம் நெற்றிக்கண் நெருப்பினால் காய்ந்து விடுகின்றார், எரித்து விடுகின்றார். இது சிவபெருமான் என்கின்ற தந்தையாரின் திருச்செயல். அதுபோலவே அவரது திருக்குமாரராகிய சீர்காழி பிள்ளையாரும் திருவருள் செயலை புரிந்து அருளுகின்றார். மௌன சீலத்தை உடைய சிவகுமாரராகிய எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் உயிர்களுக்காக இறங்கி இங்கே திரு அவதாரம் புரிந்தருளி சிவ நெறிச்செல்வம் வளர்ந்து ஓங்க வேண்டும், வேத நெறி தழைக்க வேண்டும், வேதத்திற்கு புறம்பான நெறிகள் மடங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக திரு அவதாரம் செய்து எழுந்தருளினார். அப்பொழுது எம்பிரான் திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரின் சிறப்பினை உணராத சமணர்கள் எம்பிரான் திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மதுரையிலே எழுந்தருளிய போது அவர் எழுந்தருளியிருக்கின்ற திருமடத்திற்கு தீ வைக்க முயன்றனர். ஆளுடைய பிள்ளையாருக்கு தீங்கு செய்ய புகுந்தனர். அதற்கு உடன்பட்டவர் பாண்டிய மன்னர். எனவே அடியார்கள் தங்கியிருக்கின்ற திருமடத்திற்கு சமணர்கள் தீ வைத்ததற்கு உடன்பாடாக இருந்த காரணத்தினால் அடியாறு பொருட்டு மட்டுமே, அதுவே காரணமாக, தன் பொருட்டு அன்றி அடியாறு பொருட்டு பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் சென்று சேரட்டும், பையவே செல்லட்டும் என்று அருளியவர் திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். எனவே சிவபெருமானைப் போலவே திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் இவ்வாறு அருளினார். அதே நேரம் சிவபெருமான் தன்னை சரணடைந்தவரை காப்பவர். அதுபோன்றே பிள்ளையாரும் காத்து அருளினார். மன்மதனை எரித்தருளிய சிவபெருமான் அம்மன்மதனது மனைவியாகிய கற்பினை உடைய ரதிதேவி முறையிட்டு வேண்ட அம்மன்மதனுக்கு உயிர் கொடுத்து காத்து அருளினார். இங்கும் அதே போன்று தந்தையாராகிய சிவபெருமானைப் போன்றே திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் எம்பிரான் ஆளுடைய பிள்ளையாரும் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் தோன்றுமாறு அருளினார். அப்பாண்டிய மன்னனது மனைவியாராகிய கற்பினை உடைய பாண்டிமா தேவியார் எம்பிராட்டி மங்கையர்க்கரசியாரின் குறையிறப்ப திருவுள்ளம் இறங்கி திருநீற்றினால் பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை நீக்கி உயிர் கொடுத்து காத்து அருளினார் எம்பிரான் திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். அந்த சீர்காழி மா முனிவனுக்கு சிகரங்களை உடைய மாடங்கள் நெருங்குகின்ற சீர்காழியில் திரு அவதாரம் செய்தருளிய ஆளுடைய பிள்ளையாரை நாம் வணங்குவாம் என்பது இந்த திருப்பாடலின் கருத்து. அடுத்ததாக எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் துதி அமைந்திருக்கின்றது. அத்திருப்பாடல் பின்வருமாறு: அறப்பெரும் செல்வி பாகத்து அண்ணல் அஞ்செழுத்தால் அஞ்சா மரப்பெரும் செய்கை மாறா வஞ்சகரீட்ட நீல நிறப் பெருங்கடலும் யார்க்கும் நீந்துதற்கரிய ஏழு பிறப்பு எனும் கடலும் நீத்த பிரான் அடி வணக்கம் செய்வாம் என்பது திருப்பாடல். சிவபெருமான் அருளிய இருநாழி நெல். சிவபெருமான் எம்பிராட்டி அம்பிகைக்கு இருநாழி நெல் கொடுக்கின்றார். சிவபெருமான் கொடுத்தருளிய இருநாழி நெல்லை கொண்டு 32 தர்மங்களை வளர்த்து அருளியவள் எம்பிராட்டி காமாட்சி அம்மையார். எனவே அறப்பெருஞ்செல்வி என்று போற்றப்படுபவர் அம்பிகை
32 தருமங்களை வளர்த்து அருளிய திருவரலாறு காஞ்சிபுர புராணம், திருவையாறு, திருநெல்வேலி புராணங்களிலே நாம் பார்க்கின்றோம். அத்தகைய அறப்பெருஞ்செல்வி அவளை தன் ஒரு பாகத்தில் கொண்ட அண்ணல் எம்பெருமான் சிவபெருமான். அவருடைய அஞ்செழுத்து அது ஸ்ரீ பஞ்சாட்சரம். எல்லா பொருட்களோடு ஒன்றாகியும் வேறாகியும் உடனாகியும் நிற்கும் பரசிவத்தை சரம் அச்சரம் என்ற 2 பொருட்களும் அப்பரசிவத்தை ஒருபோதும் பேதிக்காது, தாக்காது. அதேபோல அச்சிவன் உருவாகிய ஸ்ரீ பஞ்சாட்சர தியானத்தினால், அகத்திலே எய்தும் சிவோகம் பாவனையினால், அதற்கு ஏற்றால் போல் வெளியே அமைந்த அன்பு உருவாம் திருவேடம் கொண்டவர் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். உள்ளும் புறம்பும் பற்றற்ற செயலும், என்றும் விருப்பு வெறுப்பில் படாத தன்மையும், இடையறாத ஆனந்தமும் வாய்த்து நிற்கும் எம் ஆளுடைய அரசுகள் எம்பிரான் அப்பர் சுவாமிகளையும் இந்த உலகப் பொருட்கள் தாக்காது, பாதிக்காது, வாதியாது. சமணர்கள் எங்கள் சுவாமி ஸ்ரீமத் அப்பர் சுவாமிகளை கல்லோடு பிணித்து கடலிலே இட்டார்கள். அப்பொழுது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தையே துணையாக தெப்பமாக கொண்டு மேலே எழுந்து அருள் புரிந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமான் அந்த பெரிய கடலை கடந்தவர் மட்டுமல்ல, யார்க்கும் நீந்துதற்கு அரிய எழுபிறப்பு எனும் கடலும் நீத்த பிரான். அப்பெரிய கடலை கடந்ததோடு மட்டுமல்லாது, எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருநாமத்தை உச்சரிக்கும் அடியவர்கள் 7 பிறப்புகள், எழுகின்ற பிறப்புகள், கணக்கற்ற பிறப்புகள் என்ற கடலையும் அடியவர்கள் நீந்துவதற்கு அருள் புரிகின்ற பெருமான் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான். இந்த பௌதிக கடலை அவர் அடக்கி எழுந்தவர் மட்டுமல்ல, அடியார்களின் பிறவிக்கடலையும் அடியார்கள் நீந்திக் கரையேறும்படி செய்பவர். அப்பெருமானின் திருவடிகளுக்கு வணக்கம் செய்வோம். ஆளுடைய அரசுகளாகிய அப்பர் சுவாமிகளின் திருவடிகளை வணங்குவோம் என்பது இத்திருப்பாடலின் கருத்து. அடுத்ததாக எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் துதி. அரவு அகல் அல்குலார்பால் ஆசை நீத்தவர்க்கே வீடு தருவம் என்று அளவில் வேதம் சாற்றிய தலைவன் தன்னை பறவைதன் புலவி தீர்ப்பான் கழுது கண்படுக்கும் பால் நாள் இரவினில் தூது கொண்டோன் இணையடி முடிமேல் வைப்பாம் என்பது திருப்பாடல். எண்ணிறந்த வேதங்கள், அளவில்லாத வேதங்கள், அவைகள் என்ன சொல்கின்றன? ஆசையை நீத்தவர்களுக்கு தான் வீடு, முக்தி என்று சிவபெருமானின் திருவாக்காக அமைந்தவை வேதங்கள். ஆசையை நீத்தவர்க்கே மோட்சம் என்று வேதங்கள் சாற்ற, அந்த வேதங்களை சொல்லி அருளிய தலைவன் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானை, அந்த வேத நாயகனை எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்ய வைத்தார் என்றால், எம்பிராட்டி பறவை நாச்சியாரினுடைய ஊடலை தவிர்ப்பதற்காக அர்த்தராத்திரியில் தூதாக அனுப்பி அருளி நம்மை ஆண்டவர் ஆளுடைய நம்பிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அத்தகைய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது 2 திருவடித்தாமரைகளையும் நமது சிரத்தில் தரிப்போம் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் துதியாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருள்கின்றார். அந்த பரமயோகியாகிய சிவபெருமானை தன் ஏவல் வழி நிறுத்துபவர் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அத்தகைய அளத்தற்கரிய பேரன்பினை உடையவர். ஆசையை விட்டவருக்கே வீடு தருவம் என்று விதித்த சிவபெருமானையே அவர் ஆசைக்குரிய எம்பிராட்டி பறவை நாச்சியார் மாட்டு தூதாக செலவிடுத்தார் என்றார். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அன்பின் திறமும் அன்பாளர் நுகரும் பொருளாயிருக்கின்ற சிவபெருமானின் தன்மையும் இதனால் கூறப்படுகின்றன. என்றால் சிவஞானிகளின் தன்மைகள் இங்கே நமக்கு காட்டப்படுகின்றன. சிவஞானிகள் மாறுபட்ட செயல்கள் செய்தாலும் சிவபெருமானின் திருவடியை அகலாதவர்களாக இருப்பார்கள். எனவே சிவஞானிகள் எந்த செயலை செய்தாலும் அதில் தோய்வின்றி செய்வார்கள். சிவஞானிகளுக்கு ஒரு தேசம், ஒரு இடம், ஒரு காலம், திசை, ஆசனம் முதலிய நியமங்கள் வேண்டப்படுவதில்லை. மற்றையோர் அவர்கள் செய்யும் தொழிலை எளிதாக செய்தல் போல சிவஞானிகள் உலகத்தவர்கள் செய்வதற்கு அரிய செயல்களை
எளிதாக செய்வார்கள். சிவஞானிகள் என்ன செய்தாலும் உலாவுதல், நிற்றல், உறங்குதல், விழித்தல், உண்ணுதல், உண்ணாமல் இருத்தல், வறுமை, செல்வங்கள், துன்பம், இன்பங்கள், மைதுனம், கோபங்கள், விருப்பு வெறுப்புகள் முதலிய மாறுபட்ட பல்வகைப்பட்ட தொழில்களை செய்தார்கள் என்றாலும் அவை பற்றி அவர் சிறிதும் விகாரமுற மாட்டார்கள். முதல்வனின் திருவடியை விட்டு நீங்காமல் இருப்பவர்கள். எனவே சிவஞானிகளின் இந்த செயல்களை உலகத்தவர்கள் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் நாம் அதனை பார்த்தால் சிவஞானிகளின் செயல்கள் அனைத்தும் தன் வயத்தராகாமல் இறைவன் வயத்தராகி செய்வதால் சிவஞானிகளின் செயல்கள் எல்லாமே சிவபெருமானின் செயல்களே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுவே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளிட்ட நாயன்மார்களின் திரு வரலாற்றிலும் நாம் பார்க்கின்றோம். உலக கண் கொண்டு பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தோன்றுகின்ற அவர்களினுடைய செயல்களெல்லாம் சிவபெருமானின் செயல்களே என்பது நாம் உண்மையில் நோக்கினால் நமக்கு தெரிய வரும், உணர வரும். இனி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியினை அடுத்து திரு வாதவூர் அடிகள் துதி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் துதியாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமேல் ஏறத் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அழுது அடியடைந்த அன்பர். வேதங்கள் அவைகளுக்கு ஸ்ருதி என்று பெயர். உபதேசமாக காதுகளின் வழியே கேட்கப்பட்டு வருவதனால் வேதங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். எழுதா கிளவி என்று எழுதுதற்கு அரிய வேதங்கள் என்று தமிழ் அதனை போற்றுகின்றது. அப்படி எழுதுதற்கு அரிய வேதங்கள் உணர்ந்து தெளிவதற்கு அரிய தன்மை உடையவர் சிவபெருமான். அச்சிவபெருமானை அறுவகை காலத்திலும் பகலிலும் இரவிலும் இடைவிடாமல் தொடர்ந்து அன்பு செய்தவர், பூஜை செய்தவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு வாதவூர் அடிகள். 6 காலங்கள் பகலிலும் இரவிலும் அடங்கி இருக்கின்றன. எனவே 6 காலங்களும் பகலிலும் இரவிலும் என்று கூறப்படவே அது சதாகால பூஜை ஆகின்றது. அதனை ஒரு பொழுதும் வலுவாது செய்து வந்தவர், பூசனை விடாது செய்து வந்தவர். அதன் காரணமாக வணங்குதலும் ஆனந்த கண்ணீர் பெருக்குதலும் தொழுத கை தலைமேல் ஏறுதலும் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அரற்றியவர் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திருப்பெருந்துறையிலே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்த சிவபெருமான் தன்னை விட்டுவிட்டு அடியார் கூட்டத்தோடு மறைந்து அருளினமையா அழுது அழுது அக்குரு மூர்த்தத்தையே இடைவிடாது பூஜனை செய்து முக்தி அடைந்தவர். எனவே அழுது அடியடைந்த அன்பர் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் போற்றுகின்றார். அப்படிப்பட்ட அழுது அடியடைந்த அன்பர் அடியவர்க்கு நாம் அடிமை செய்வாம். குவித்த கை தலைமேல் செல்ல அன்பினால் பெருகும் ஆனந்த கண்ணீரில் மூழ்கி பிரிவாற்றாமையால் அழுது திருவடிகளை அடைந்த பேரன்பராகிய திரு வாதவூர் அடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய அடியார்களுக்கு அன்பு செய்து நாம் வழிபடுவோம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இத்திருப்பாடலை. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதவென்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே அரத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்து அருளி இங்கனை இருத்தினாய் முறையோ என எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதியில்லையே என்று திருவாசக திருவாக்கு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அழுது பிரிவாற்றாமையினால் அழுது அடியடைந்ததை உணர்த்துகின்றது, நமக்கு காட்டுகின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை நாம் திருவிளையாடல் புராணத்தின் திரு ஆலவாய்க்காண்டம் என்ற 3வது காண்டத்தில் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம், நரி பரியாக்கிய படலம், பரி நரியாக்கிய படலம், மண் சுமந்த படலம் என்று விரிவாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் துதி அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.